இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்மாலமிட போகோலேண்ட், குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க், குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ், போகோலேண்ட், உசுட்டேரி, புதுச்சேரி. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே கார் டயர் வெடித்து விபத்து ஏற்பட்டு கார் முழுவதும் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் அத்திப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த தெய்வீகன் என்பவரது மகள் திவ்யா என்பவர் திருச்சி மாவட்டம் புத்தனாம்பட்டி கல்லூரியில் படித்து வந்துள்ளார். கல்லூரி பட்டமளிப்பு விழாவிற்கு சென்றுவிட்டு மீண்டும் தங்களது சொந்த ஊருக்கு செல்ல திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்துள்ள சேப்பாக்கம் அருகே கார் வந்து கொண்டிருக்கும் போது கார் டயர் வெடித்து கார் தாறுமாறாக ஓடி இடதுபுறத்தில் உள்ள பள்ளத்தில் இறங்கி சாலை ஓரம் இருந்த மரத்தின் மீது மோதி பின்னர் கார் தானாக தீப்பிடித்தெரிந்துள்ளது. இது பற்றி தகவல் அறிந்து வந்த வேப்பூர் தீயணைப்பு துறையினர் இந்த காரில் பயணம் செய்த அழகப்பன் மகன் கிருஷ்ணமூர்த்தி, ஜெயராமன் மகன் தெய்வீகன், சதீஷ்குமார் மனைவி சுபா, சதீஷ்குமார் மகன் மித்ரன், தெய்வீகன் மனைவி சுமதி, தெய்வீகன் மகள் திவ்யா உள்ளிட்ட 6 பேரையும் மீட்டு வேப்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வேப்பூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் ஆலயத்தில் மக்களவைத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி அகல் தீபம் ஏற்றி பக்தர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். வருகின்ற 19ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தும் பாராளுமன்ற மக்களவைத் தேர்தல் திருவிழாவில் அனைத்து வாக்காளர்களும் 100% வாக்களிக்க வேண்டும் என்ற மாவட்ட ஆட்சியரின் அறிவுறுத்தலின்படி விருதாச்சலம் அருள்மிகு விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை விருதகிரீஸ்வரர் ஆலயத்தில் செயல் அலுவலர் மாலா தலைமையில் என் வாக்கு என் உரிமை என்ற வடிவில் அகல் தீபம் ஏற்றி தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கடலூர் இந்து அறநிலையத்துறை உதவி ஆணையர் சந்திரன் கலந்து கொண்டு பக்தர்கள் இடையே என் வாக்கு என் உரிமை, வாக்களிப்பது எனது கடமை என உறுதிமொழி ஏற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். விருதாச்சலம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலக வளாகம் உள்ளது. இந்த வளாகத்தில் விருதாச்சலம் வருவாய் வட்டாட்சியர், தனி வட்டாட்சியர், கிளைச்சிறை, கருவூலம் உள்ளிட்ட முக்கிய அரசு துறை சார்ந்த அலுவலகங்கள் உள்ளது. வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கழிவறை கட்டுவதற்கு பலமுறை பொதுமக்கள் கோரிக்கை அளித்தும் வருவாய்த்துறை கழிவறை அமைக்க இடவசதி அளிக்காமல் மக்களை அலக்கழித்து வருகிறது. மேலும் பொது குடிநீர் வசதியும் அமைக்கப்படாமல் உள்ளது. இந்த கோடை காலத்தில் அரசு துறை சார்ந்த சேவைகளுக்காக வரும் பெண்கள், முதியவர்கள் குடிநீர் இல்லாமலும் கழிவறை செல்ல அவதிக்குள்ளாகி வரும் நிலையில் இதே வளாகத்தில் அரசு ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு கீற்று கொட்டாய் அமைத்து அதில் முருகேசன் என்பவர் தொடர்ந்து சங்க கூட்டங்களை நடத்தி வருகிறார். இந்த கீற்று கொட்டகை கட்ட யார் அனுமதி கொடுத்தது என பொதுமக்கள் வினா எழுப்பி வந்த நிலையில் அரசு அலுவலகங்களில் கீற்று கொட்டகை இருக்கக்கூடாது என்று கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பே அரசாணை உள்ளதாகவும், ஆனால் இந்த ஆணையை மீறி கீற்று கொட்டகை இந்த வளாகத்தில் உள்ளது எனவும், இதில் வருவாய் கோட்டாட்சியர், கடலூர் மாவட்ட ஆட்சியர் தனி கவனம் செலுத்தி கீற்று கொட்டகையை அகற்றிவிட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கழிவறை மற்றும் குடிநீர் வசதிகள் அமர்த்தி தர வேண்டும் என அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.